ஹலோ மை ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து கோல மாவு கலக்கிற வீடியோ போடுறேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போல்லாம் மணல் கிடைக்கிறது இல்லையா? அதனால் வந்து எம்ஸ்டாண்டு மண் எடுத்திருக்கேன். எம்ஸ்டாண்டு மண்ணை வந்து நல்லா ஒரு டப்பு அள்ளிட்டு வந்து ஃபுல்லாக சலிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக சலித்து எடுத்துட்டு அதை தனியாக கொஞ்சம் நேரம் வெயிலில் கொட்டி காய வைக்க போகிறேன். வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் அதை வந்து கலர் பொடிக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாதி மண் வந்து நான் முன்னாடியே சலிச்சிட்டேன். பாதி சலிக்கும்போது தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ அதனால் சலிக்கிறத வீடியோ எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காட்டணும் இல்லையா? அதுக்காக வீடியோ மண்ணை நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து காய வச்சுட்ருக்கிறேன். காய வச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம கோலமாவும் சலித்து எடுத்துக்கலாம். மண் ஃபுல்லாக சலித்து எடுத்தாச்சு. அது வந்து நம்ம தேவைப்படுற போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலான்ட்டு ஒரு டப்பில் வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வந்து கோலமாவு சலிக்க போகிறோம். கோலமாவில் செங்கல் பொடி காவித்தூள் வந்து எப்படி நீங்கள் போடுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. காவிப்பொடி வந்து நான் கடையில் வந்து வாங்க மாட்டேன், வாங்கி அதை யூஸ் பண்ண மாட்டேன். செங்கக்கல் உடஞ்ச கல் வீடு ஏதாவது கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் 2 கல் நான் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை வந்து எப்போயுமே நான் காவிப்பொடி யூஸ் பண்ணால் பொங்கலுக்குன்னு இல்லை, மார்கழிக்குன்னு இல்லை, எப்போயுமே யூஸ் பண்ணும்போது நம்ம அம்மிக்கல் இருக்கு இல்லையா? அம்மிக்கல்லோட குழம்புக்கல் எடுத்துகிட்டு வந்து நல்லா அரைச்சி ஃபுல்லாக பவுட்ரு ஆனதுக்கப்புறம் சல்லடையை வச்சு சலித்து எடுத்துப்பேன். சலித்து எடுத்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். என்னால் எவ்வளோ முடியுதோ அது வரைக்கும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அங்கே பக்கத்தில் வேலை செய்கிறவங்க வந்து அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கேட்டாங்க, அதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல்லாக சலித்து எடுத்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதே நைஸாகவே அப்படியே வருது பார்த்தீங்களா? வெயிலில் உட்காந்து சலிச்சிட்ருக்கேன். நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து நைஸாக எப்படி வருதுன்னு பாருங்கள். இது வந்து நான் ஏற்கனவே சலித்து வச்சது. அதையும் இன்றைக்கி சலித்ததையும் வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா மார்கழி ஃபுல்லாக வேணுமா? மார்கழி ஃபுல்லாலாம் அது வராது. ஒரு 10 நாள் 20 நாளுக்குள்ளே தான் வரும். என்னையால் முடிஞ்ச வரைக்கும் நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். மீதி வந்து நான் அப்புறம் அரைச்சி வச்சுப்பேன். இப்போ உங்களுக்காக வீடியோவில் காட்டணுங்கிறக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து கோலமாவு சலிக்க போகிறேன். கோலமாவு வந்து நான் சலித்து தான் யூஸ் பண்ணுவேன். அப்படியே யூஸ் பண்ண மாட்டேன். எதனால் அப்படின்னா அதில் வந்து நெருன்னு கல் இருக்கும்.
அந்த கல்லில் நம்ம போட்டோம்னா பிசுறு தட்டும், கோலம் வந்து ஒழுங்காக வராது நம்மளுக்கு, அப்படி இப்படி போகிற மாதிரி இருக்குமா, அதனால் அதையுமே நான் வந்து சலிச்சு தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்டால், 5 இப்போ எதில் நம்ம அளக்குறோமோ இதில் 5 கப்பு அளக்குறோம் அப்படின்னா 5 கப்பு அளக்குறோன்னா 5 கப்பு கோல மாவுக்கு 1 கப்பு வந்து நான் பச்சரிசி மாவு சேர்த்துப்பேன். இதுதான் இதோட வந்து மெஷர்மெண்ட்டு. இதை சேர்த்துட்டு நான் உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து ஒரு சாக்கில் கொட்டிட்டு நல்லா கையை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் மிக்ஸ் ஆகும், இல்லைனா மிக்ஸ் ஆகாது. ஒரு சைடு பச்சரிசி மாவும் ஒரு சைடு கோல மாவுமா இருக்கும். அதனால் ஃபுல்லாக வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு எப்படி பட்டையாக வருதுன்னு. ஒரு மெலிசாவும் போட்டு காட்டியிருக்கேன், பட்டையாவும் போட்டு காட்டியிருக்கேன். அதுக்கடுத்தது வந்து கலர் கோலமாவு நம்ம வந்து எம்சாண்ட் வந்து மண் சலிச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த 5 ரூபா பாக்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விற்கும் பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்காக நான் கலந்து காமிச்சிருக்கேன். நான் எப்பயும் கலந்து தான் யூஸ் பண்ணுவேன். அது என்ன 10 ரூபா 20 ரூபா சொல்லுவாங்களா கலந்த பாக்கெட்டு, அதனால் அது நான் வாங்க மாட்டேன். இது 5 5 ரூபாங்கிறனால நம்ம மண் எடுத்து வந்து கலந்துக்கலாமே அப்படின்ட்டு நான் கலந்துப்பேன். இப்போ அந்த கப்பு வந்து நான் உங்கள்கிட்ட காட்டினேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 1 கப்பு 1 1/2 கப்பு நம்ம டம்ளர் வந்து நம்ம டீ குடிக்கிற அளவுக்கு டம்ளர் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த 5 ரூபாய்க்கு வாங்குற கலர் மாவை அப்படியே ஃபுல்லாகவே கொட்டிட்டு, அதில் வந்து சூடம் வந்து ஒரு பிஞ்சு கொஞ்சூண்டு ஒரு கட்டி சூடத்துக்கு வந்து அரை சூடம் கலந்துருக்கேன். கலந்து தண்ணி தெளித்து நல்லா வந்து பெசரி விட்டுட்டோம்னா கலர் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். நல்லா ஒட்டுனதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா பரப்பி வெயிலில் சும்மா ஒரு 10 நிமிஷம், நல்ல வெயிலில் 10 நிமிஷம் காய வச்சா போதும். அப்படி இல்லைன்னா நிழல்லையே காய வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஃபுல்லாக வெயிலாக தான் இருக்கனால நான் வெயில்லே காய வச்சுக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்கு இல்லையா, நாளைக்கு போடணும் அப்படிங்கிறக்காக நான் வெயில்லே காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக நான் கலந்ததுக்கப்புறம் பாருங்கள் கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். நான் அந்த ஒரு கலர் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கேன். மற்றபடி நான் எல்லா கலருமே கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 6 கலர் 7 கலர் ஃபுல்லாக கலந்து வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் காவி பொடி நம்ம நுணுக்குனது, கோலம் மாவு இது பண்ணது, பச்சரிசி மாவு வந்து ஏற்கனவே நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து படியில் போடுறதுக்காக தண்ணி ஊற்றி கலக்கி போடுவேன், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.